உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது, நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன? யோகமான வாழ்க்கை வேணும், அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை வேணும், சுகபோகமான வாழ்க்கை வாழணுங்கிற ஆசை எல்லோருக்கும் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற யோகம் கிடைக்கிறதுக்கு நாம் ஏதாவது பண்ணணுமா? இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது யோகம் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பூஜை பண்ணாலும், நான் அடிக்கடி சொல்லுவேங்க, நம்ம என்ன பூஜை பண்ணினாலும், எத்தனை சாமி கும்பிட்டாலும், எத்தனை காணிக்கை போட்டாலும், எவ்வளவு விரதம் இருந்தாலும் இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது அடிப்படையான உண்மை. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்து அந்த யோகத்துக்கு யோக பங்கம் அல்லது யோக தடை இருந்தது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காகத்தான் ஆன்மீக வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில் யோகம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஜாதகம் கற்றுக்காமலேயே பொதுவாக மேலோட்டமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகத்தை வாங்கின உடனே அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அதாவது லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1, 4, 7, 10. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும்பொழுது லக்கணம் அப்படிங்கிறது 1, அதுக்கப்புறம் 4வது இடம் இருக்கும் இல்லையா, அந்த 1, 4, 7, 10 இந்த 4 இடங்கள் நல்லா இருந்ததுன்னு வைங்களே, அதாவது கேந்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 இடங்களும் 4 ராசிகளும் நல்ல முறையில் அமைஞ்சு அல்லது இந்த 4 இடத்துல சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. அதே மாதிரி இதே மாதிரி ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோண ஸ்தானம். திரும்ப சொல்றேன், லக்னம் அப்படிங்கிறது 1, அதே மாதிரி 1, 5, 9 அப்படிங்கிறது திரிகோண ஸ்தானம். இந்த திரிகோண ஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைகளை சந்திச்சு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வார் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இருக்காது. ஆக ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களோ அல்லது 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்களோ நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் நல்லா இருப்பார். உலகத்தில் எவ்வளவு கண்டம் வந்தாலும், எவ்வளவு நோய் நொடி வந்தாலும், எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் இவர் மட்டும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தோடு அதிர்ஷ்டத்தோடு வாழ்வார் அப்படிங்கிறதுல சாஸ்திர ரீதியான கருத்து. அல்லது ஒரு ஜாதகத்தில் கேந்திராதிபதியோ திரிகோணாதிபதியோ சம்பந்தப்பட்டாங்கன்னு வைங்களே, அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சாதாரண ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் கூட அந்த கிராமத்துக்கு பெரிய மனுஷராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைமை பொறுப்பு இவருக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகங்களும் நீச்சமாகாமல் இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் நீச்சமான கிரகம் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் வாராமல் இருக்கணும். இந்த மாதிரியான அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் யோக ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் கூட எல்லா ஜாதகத்துக்குமே யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிற 3 எழுத்து எந்த வயசுல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த ஜாதக கட்டம் அப்படிங்கிற விஷயத்தை திட்டமாகவே தெரிஞ்சுக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே. ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம்
வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.